போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. வருகை அணிவகுப்பு முன்னுரை. அன்பார்ந்த இறை மக்களே, துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்ற இயேசுவின் வெற்றி குரலை தங்களின் வாழ்வின் குறிக்கோளாக கொண்டு நமது கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்தினர் பலிபீடம் நோக்கி வரிசையாக வருகின்றனர். அவர்கள் வெறும் கைகளோடு வரவில்லை. தங்களை சுற்றியுள்ள புற அச்சுறுத்தல்களையும் உள்ளே எழும் அகப்போராட்டங்களையும் வென்றெடுக்க உலகை வென்ற தலைவனின் ஆயுதங்களை ஏந்தி வருகின்றனர். உலக போக்கிற்கு எதிரான துணிவை தரும் திருவிவிலியத்தையும், அச்சத்தை போக்கி ஒளியூட்டும் நம்பிக்கை சுடரையும், சவால்களை ஏற்கும் சிலுவையையும், தீமைகளை தலையை உடைக்கும் வெற்றியின் அடையாளங்களையும் கைகளில் ஏந்தி வருகின்றனர். இவர்களோடு இணைந்து நாமும் எவ்வித அச்சமுமின்றி துணிவோடு இறைவனின் பலிபிடத்தை நோக்கி அணிவகுப்போம். மறையுடனாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம். மறையுடனாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை இணைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை இணைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் சுயநலம் மறைய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்ட இறைக்குலம் வளர்ப்போம். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம். மறையுடனாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம். மறையுடனாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வாழ்வளிக்கும் தூய ஆவியாரிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இளைஞர் இயேசுவில் எமது அன்புக்குரியவர்களே,
23வது இளைஞர் ஞாயிறு திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நவீன உலகம் நம் இளைஞர்களுக்கு பலவண்ணமயமான வாய்ப்புகளை வாரி வழங்கினாலும் மறுபுறம் அது தந்திரமான அச்சுறுத்தல்களையும் அள்ளித் தருகிறது. புறத்தே விடை தெரியா வேலைவாய்ப்பின்மை, எண்மின் உலக இணைய அடிமைத்தனம், சீரழியும் ஒழுக்கநெறி, சமூக அநீதிகளும் அகத்தே எதிர்காலம் குறித்த தீரா பயம், தோல்வி, நிராகரிப்பின் வலி, கொடிய தனிமை, மனச்சோர்வு போன்ற அலைகளும் நம் இளைஞர்களின் வாழ்வாகிய படகை அசைத்து பார்க்கின்றன. இத்தகைய சவால்களுக்கு நடுவேதான் சிலுவை சாவை வென்றுயர்த்த இயேசுவின் வாக்குறுதி நம் இளைஞர்களுக்கு விடியலாய் ஒலிக்கிறது. அவர் நம் தோல்விகளை புதிய தொடக்கமாக மாற்றவும், நம் மெய்நிகர் தனிமைகளில் நம்மோடு நடக்கவும், சமுதாய மாற்றத்திற்கான துணிவை நமக்கு வழங்கவும் நம் அனைவரோடும் உடனிருக்கிறார். உலக போலி இன்பங்களும் சமூக வலைத்தளங்களும் தராத உண்மையான நிறைவை தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள் என்று தந்தை இறைவன் இறைவாக்கினர் எசாயா வழியாக நமக்கு அன்பளிப்பை விடுக்கிறார். நம் அகப்புற அச்சுறுத்தல்களை துணிவோடு எதிர்கொண்டு விடுதலை பாதையில் விடியலை நோக்கி பயணிக்க வேண்டிய அருளையும் ஆற்றலையும் இப்புனித பலியில் மன்றாடுவோம். இறைமக்களே வாரீர், நன்றி உணர்வோடு இளைஞர்களோடு இணைந்து இத்தூய பலியில் பங்கேற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். பாவ மன்னிப்பு வழிபாட்டில் பங்கு பெறுவோம். துணிவூட்டும் இறைவா, இன்றைய நவீன உலகில் நிலவும் கடுமையான போட்டி, எதிர்காலம் குறித்த பயம், சமூக ஊடகங்களில் பிறரின் போலி வாழ்க்கையோடு ஒப்பிடுதல், உமது பேரன்பை மறந்த நிலை, இவ்வாறு தனிமையிலும் மனசோர்விலும் மூழ்கி அஞ்சி வாழ்ந்த நேரங்களுக்காக இறைவா உம்மை மன்னிப்பை வேண்டுகிறோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உறவில் இணைந்து உடனே இருக்கும் இறைவா, இணைய பக்கங்களின் போலி இன்பங்களுக்கு அடிமையாகி நற்செய்தியின் விழுமியங்களான அன்பு, உண்மை, தூய்மை ஆகியவற்றை இழந்து தவறான வழிகாட்டலுக்கு எங்களை எளிதில் ஒப்பு கொடுத்து உமது உடனிருப்பை உதறி தள்ளிய நேரங்களுக்காக உமது மன்னிப்பை வேண்டுகின்றோம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். நண்பர்களுக்காக உயிர்ந்த இறைவா, நீங்களே இறைவனின் இப்பொழுது என்ற உன்னத அழைப்பை மறந்தும் எங்களை சுற்றியுள்ள சாதி மத பிரிவினைகளை, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், வறியவர்களின் பசிப்பிணிகள் ஆகியவற்றை கண்டு கொள்ளாமல் தன்னல பண்பாட்டிற்கு முடங்கி போன குற்றங்களுக்காக உமது மன்னிப்பை வேண்டுகிறோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாகிய
திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாம் இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரை உம்மை நோக்கி மன்றாடும் அடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. உலக தேவைகளும் போலியான கவர்ச்சிகளும் தரும் தற்காலிக இன்பங்களுக்காக உங்கள் உழைப்பையும் இளமையும் வீணாக்காதீர்கள். இறைவனின் மாறாத பேரன்பை நோக்கி வாருங்கள் என இறைவாக்கினர் எஸ்ஐயா இன்றைய முதல் வாசகத்தில் வழியாக அழைப்பு விடுக்கிறார். முதல் வாசகம். இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 55. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. இறைவன் கூறுவதாவது: தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள். கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள். என்னிடம் வாருங்கள். கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர்.
வருகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றே. நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றே. எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றே. ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் உலகை வென்ற கிறிஸ்துவின் அசைக்க முடியாத அன்பை நமக்கு பறைசாற்றுகின்றது. வறுமையோ அச்சுறுத்தும் புற சூழ்நிலைகளோ அல்லது உள்ளத்தில் எழும் மன போராட்டங்களோ நம்மை இறைவனின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது என்றும், நம்மை அன்பு செய்யும் இயேசு துணையோடு நாம் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி அடைவோம் என்று பவுலடியார் துணிவூட்டுகிறார். இத்துணிவை நாம் இதயங்களில் ஏந்தி இவ்வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 35 மற்றும் 37 39 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ, வாழ்வோ, வானதூதரோ, ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ, வருவனவோ, வலிமை மிக்கவையோ, உன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 14 இறை திருவசனங்கள் 13 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு படகில் ஏறி பாலை நிலைத்துள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெரும் திரளான மக்களைக் கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது. ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமுள்ள அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, ஆண்டின் பொதுக்காலம் 18வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் இன்றைய நாளில் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சிறப்பாக 23வது இளைஞர்கள் ஞாயிறாக இன்றைய நாளில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதேவேளை இன்றைய நாளில் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்ற ஒரு தலைப்பையும் நமக்கு கொடுத்து இந்த தலைப்பினை குறித்து தியானிக்கவும் இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த உலகிலே நாம் பார்க்கிறோம், அனைவரும் ஏதோ ஒரு அச்சத்தோடு, கலக்கத்தோடு, நிலையற்ற மனநிலையோடு நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். எல்லா நிலையிலும், எல்லா சூழலிலும் இந்த அமைதியற்ற செயல்பாடுகள், அமைதியற்ற வாழ்வியல் முறை என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. ஒருபுறம் போர் பதற்றம் இருக்கிறது. அந்த போரினால் மக்கள் அனைவரும் அன்றாட தேவைகளுக்கே பல இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களுக்கு எண்ணற்ற நுழைவுத் தேர்வுகள், அதன் மூலமாக அவர்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்து பயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பள்ளி மாணவர்களுக்கு பல மொழிகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு புதிய புதிய மொழிகளை திணித்து கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாகவும் அழுத்தம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. திறனாய்வு என்ற ஒரு போர்வைக்குள் பல குழந்தைகள் இன்றைக்கு பலவிதமான இன்னல்களுக்குள்ளும், மன அழுத்தத்திற்குள்ளும், மன பாரத்திற்குள்ளும் சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் துணிவோடு இருங்கள் என்ற ஒரு தலைப்பினை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் 121 4 மற்றும் 5 வாசிக்கின்றோம். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண்ணயர்வதுமில்லை, உறங்குவதுமில்லை. ஆண்டவர் உம்மை காக்கின்றார், அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார், அவரே உமக்கு நிழல் ஆவார் என்று வாசிக்கின்றோம். ஆகவே துணிவோடு இருக்கக்கூடியவருடைய மனப்பாங்கு என்பது கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு உண்மையை உணர்ந்து கொள்வார்கள். ஆகவே இங்கே துணிவு என்பது பல நேரங்களிலே தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. என்னுடைய தனிமனித ஆற்றலை கொண்டு நான் பிறருக்கு எதிராக செயல்படுவதுதான்
துணிவு என்று நாம் பல நேரங்களில் எண்ணிக்கொள்வதுண்டு. ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்துவுக்குள் இறைவனுக்குள் நாம் நிலைத்து நின்று அவர் என்னோடு இருக்கிறார், என் வழியாக சில செயல்களை செய்ய விரும்புகிறார், அதை நான் மனமுவந்து கிறிஸ்துவை போல தைரியத்தோடு, கிறிஸ்துவின் போல தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதுதான் உண்மையான துணிவாக பார்க்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். இறைவாக்கினர் எசையா வழியாக தந்தையாம் இறைவன் எல்லோரையும் அழைக்கின்றார், குறிப்பாக இளைஞர்களை அழைக்கின்றார். இன்று இளைஞர்களுடைய வாழ்க்கையிலே பல தடுமாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அவற்றிலே சிலர் சிக்கவும் செய்து விடுகிறார்கள். திரைமோகம், சமூக ஊடகங்கள் மூலமாக வருகின்ற பிரச்சனை, தீய பழக்க வழக்கங்களினால் வரக்கூடிய பிரச்சனை, இதுபோன்ற ஒவ்வொரு சிக்கல்களிலும் மாட்டிக்கொண்டு தவிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இன்றைய நாளில் அழைக்கின்றார். என்னிடம் வாருங்கள், என்னிடம் வாருங்கள், என்னோடு பேசுங்கள், என் குரலை கேளுங்கள் என்று ஆண்டவர் இறைவாக்கினர் எசையா வழியாக நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆகவே கடவுளுடைய குரலுக்கு நாம் செவி கொடுக்கின்ற பொழுது, துணிவற்றவர்களாய் இருக்கின்ற நாம் துணிவை பெறக்கூடிய மக்களாக இருக்கிறோம். சிக்கல்களை மாட்டிக்கொண்டு வீழ்ந்து கிடக்கின்ற நாம் கடவுளிடமிருந்து அருளை பெற்று அதை எதிர்கொள்ளக்கூடிய துணிவை நாம் பெறுகின்றோம். ஆகவே இளைஞர்களாகிய நாம் அனைவருமே, மற்ற எல்லோருமே கடவுளின் குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும், கடவுளை தேடி வர வேண்டும். அவ்வாறு வருகின்ற பொழுது நாம் அனைவருமே வாழ்வடைவோம் என்பதுதான் இன்றைய முதல் வாசகத்தின் மையமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஏன் கடவுளை தேடி வர வேண்டும் என்று ஒரு கேள்வி இங்கே எழுப்பப்படுகிறது. பல நேரங்களில், பல சூழல்களில் நாம் இறைவனை தேடுவதற்கு பதிலாக மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஏன் இறைவனை தேடி வேண்டும் என்றால், இறைவன் மாறாதவர். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 13வது அதிகாரம் 8வது இறைவார்த்தைகளை வாசிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று. ஆகவே மாறாதவராய் இருக்கக்கூடியவர், என்றைக்கும் நிலையான ஆற்றலை கொண்டிருக்கக்கூடியவர், நமக்கும் நிலையான துணிவை தரக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே நாம் இறைவனை தேடி செல்ல வேண்டும். ஆனால் என்ன நடக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே? நிலையற்ற மனிதர்களை தேடி ஓடுகிறோம். இவர்கள்தான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பார்கள், இவர்கள்தான் எனக்கு உதவி செய்வார்கள், இவர்கள்தான் என்னென்றைக்கும் எனக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டு ஓடுகிறோம். ஆனால் பெருத்த ஏமாற்றத்தை தான் நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. ஆகவே நிலையாய் இருக்கக்கூடிய இறைவனை தேடி செல்கின்ற பொழுது நாம் வாழ்வடைவோம் என்பதிலே நாம் அதிக நம்பிக்கை வைக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. இன்றைய 2ஆம் வாசகத்திலே துணிவு பெற்ற மக்கள் வாழ்க்கையிலே எந்த ஒரு தீங்கும் வராது, எந்த பிளவுகளையும் ஏற்படுத்தாது என்று வாசிக்கின்றோம். ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 5வது அதிகாரத்திலே வாசிக்கின்றோமே, அலகை யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கும் சிங்கம் போல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது என்று வாசிக்கின்றோம். அதுபோல இன்று இருக்கக்கூடிய எல்லோரை சுற்றியும், குறிப்பாக இளைஞர்களை சுற்றி இந்த அலகை அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது பிளவுகளை உண்டாக்கிவிட வேண்டும் என்பதற்காக மொழியின் அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில், சாதியின் அடிப்படையில், அரசியல் அடிப்படையில் எப்படியாவது இளைஞர்களை சிதைத்து விட வேண்டும், பிளவுகளை உண்டாக்கிவிட வேண்டும் என்று அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறது. சில இளைஞர்கள் இவற்றிற்கு இரையாகவும் செய்து விடுகிறார். ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து துணிவை பெற்றிருக்கிறோம் என்றால், புனித பவுலடியாரை போல எந்த ஒரு தீய சக்திக்கும் நாம் இடம் கொடாமல், எந்த தீமையினுடைய தூண்டுதலுக்கும் நாம்
சிக்குண்டாமல் இருந்து பிளவுகளையெல்லாம் நம்மிடத்திலிருந்து அகற்றி வைத்துவிட்டு கிறிஸ்துதான் எனக்கு முன்னோடி, கிறிஸ்துதான் என் வாழ்வின் அச்சாரம் என்று நாம் உணர்கின்ற பொழுது நமக்குள்ளே எந்த சக்தியும் ஊடுருவி இணைந்திருக்கக்கூடிய நம்மை பிரிக்க அதனால் முடியவே முடியாது என்பதை இரண்டாம் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. இறுதியாக துணிவு பெற்ற மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் நமக்கு தெளிவாக காட்டியிருக்கிறார். அந்த நிகழ்வை நாம் சற்று ஒரு படமாக நமக்கு முன்பாக நாம் வைத்து பார்ப்போமே. மக்கள் கூட்டம் அதிகமாகிறது, மாலை நேரமாகிறது, மக்கள் உணவிற்கு தேவையாக இருக்கிறது, மக்களுக்கு தேவைப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே சீடர்கள் அனைவருமே அச்சப்படுகிறார்கள், கலக்கம் அடைகிறார்கள். எப்படி இந்த மக்களை நாம் கையாளப் போகிறோம் என்றெல்லாம் மிக மிக ஒரு அச்சத்திற்கு உள்ளாகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிதானமாக கையாளுகிறார். ஒரு இக்கட்டான ஒரு சூழல், சவால் நிறைந்த ஒரு சூழல், இது எப்படி சரி செய்வது? சில நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம்? இது போன்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழல் வருகின்ற பொழுது ஒன்று சோர்ந்து போய் விடுகிறோம், மனம் தளர்ந்து போய் விடுகிறோம். சில நேரங்களில் தேர்விலே தோல்வியுற்றவர்கள் என்ன செய்வது, இந்த இக்கட்டான சூழல் என்ன செய்வது என்று தெரியாமல் உயிரை கூட மாய்த்து விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறார். இளைஞர்களாகிய நமக்கு இக்கட்டான சூழல்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் வரும், பிரச்சனைகள் வரும், எதிர்பாராத நேரத்தில் வரும். ஆனால் எப்படி கையாள வேண்டும்? நிதானத்தோடு கையாள வேண்டும், அமைதியான முறையில் கையாள வேண்டும், பொறுமையாக கையாள வேண்டும், அறிவாற்றலை பயன்படுத்த வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே சொல்கிறார். எல்லோரையும் அமைதியாக அமர வையுங்கள் என்று தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார். எல்லோரையும் அமர வைக்கிறார்கள், இறைவனிடத்தில் ஜெபிக்கிறார், அவர்களுக்கு தேவையான உணவை கொடுக்கிறார், உடல் பசியை போக்கிறார், உள்ள பசியை போக்கிறார். அந்த மக்களை நிறைவாய் அவரிடத்திலிருந்து செல்கின்ற பொழுது அனுப்பி வைக்கிறார், நிறைவாய் அனுப்பி வைக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களை, துணிவு பெற்ற மக்கள் இயேசு கிறிஸ்துவை போல செயல்படுவார்கள். துணிவு கொண்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவை போல பிரச்சனைகளை கையாளுவார்கள். துணிவுள்ள மக்கள் இயேசு கிறிஸ்துவை போல நிதானமாக செயல்படுவார்கள் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஆகவே அன்பு இளைஞர்களே, இறை மக்களே, நாம் துணிவுள்ள மக்கள், தூய ஆவியாருடைய வரங்களையும் கொடைகளையும் பெற்றுள்ள மக்கள், கிறிஸ்துவை போல நிதானமாகவும் அறிவாற்றலோடு செயல்படுவோம். எப்பொழுதுமே கிறிஸ்துவை பறைசாற்றுவோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்கு
நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகள் தாயும் தந்தையுமாக நம்மை ஒவ்வொரு நாளும் கண்ணின் கருவழியாக காத்து வருகின்ற இறைவனிடம் நம் வேண்டல்களை இன்னும் சிறப்பாக இளைஞர் ஞாயிறை கொண்டாடும் நாம் இளைஞர்கள் இன்றைக்கு சந்திக்கின்ற சவால்கள், பல்வேறு விதமான தடைகள், வாழ்விலே வெற்றி பெற வேண்டும் என்று அடியெடுத்து வைக்கின்ற சூழ்நிலைகளெல்லாம் தோல்விகளை தழுவுகிற நேரங்களிலே இறைவன் தாமே அருகிருந்து அவர்களை தேற்றிட நம் மன்றாட்டுகளை இறைவனிடம் ஒப்புக் கொடுப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, எங்கள் திருஅவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், ஆண் பெண் துறவிகள், புதுநிலை நம்பிக்கையாளர்கள் ஆகிய அனைவரும் இன்றைய ஆண் பெண் இளைஞர்கள் எதிர்கொள்ளும் சவால்களையும் மன போராட்டங்களையும் புரிந்து கொண்டு அவர்களை நல்வழியில் நடத்திடவும் நற்செய்தியின் விளிம்புகளை நோக்கி வழிநடத்தும் அருள்வாழ்வு பெற்றவர்களாய் திகழவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உயிர்ப்பின் இறைவா, வேலைவாய்ப்பின்மை, இணையம், போதை அடிமைத்தனம், ஒழுக்க நெறி வீழ்ச்சி, சமுதாய நயன்மையின்மை ஆகியவற்றால் தங்களின் பொன்னான நேரத்தையும் நற்பண்புகளையும் இழந்து தவிக்கும் இளைஞர்கள் உமது உயிர்ப்பின் ஆற்றலால் தீமைகளை வென்று தூய்மையான பாதுகாப்பான வாழ்வை வாழ்ந்திட தேவையான துணிவை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களோடு உடனிருக்கும் இறைவா, எதிர்காலம் பற்றிய பயம், தோல்வி, புறக்கணிப்பு ஆகியவற்றால் ஏற்படும் தாழ்வு மனப்பான்மையும் சமூக ஊடகங்களின் போலி ஒப்பிடுதலால் வரும் தனிமை, மனசோர்வு ஆகியவற்றால் தற்கொலை எண்ணங்களுக்கு தள்ளப்படும் இளைஞர்கள் நான் உங்களோட இருக்கிறேன் என்ற உமது வார்த்தையில் அமைதி கண்டு புதிய தொடக்கங்களை உருவாக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இணைந்து பயணிக்கும் இறைவா, இளைஞர்கள் தன்னல பண்பாட்டிற்கு எதிராகவும் சாதி, மத பிரிவினைகள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஆகியவற்றிற்கு எதிராகவும் உண்மை, அன்பு, நயன்மை ஆகிய நற்செய்தி மதிப்பீடுகளுக்காக குரல் கொடுக்கும் நம்பிக்கையின் தூதுவர்களாகவும் ஏழைகள், ஒடுக்கப்பட்டோர் ஆகியோரோடு இணைந்து பயணிக்கும் கருவிகளாகவும் மாற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஈகத்தின் இலக்கணமே இறைவா, எங்கள் இளைஞர்கள் தங்களிடம் உள்ள இளமை திறமைகளையும் ஆற்றல்களையும் தன்னலத்தோடு புதைத்து வைக்காமல் பசியோடும் வறுமையோடும் தவிக்கும் இன்றைய சமுதாயத்தோடு தாராளமாக பகிர்ந்து உமது பேரன்பின் உயிருள்ள சாட்சிகளாக வாழ தேவையான துணிவையும் ஈக குணத்தையும் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நயன்மையின் இறைவா, விடுதலை பாதையில் விடுதலை நோக்கி என்னும் இலக்கோடு பயணிக்கும் தமிழ்நாடு கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்தின் ஆயத்தலைவர்கள், இயக்குநர்கள், நிர்வாக குழு, செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆகியோரையும் நன்கொடையாளர்களையும் ஆசியால் நிரப்பியருளும். இவ்வியக்க இளைஞர்களிடையே நம்பிக்கையும் தலைமை பண்பையும் வளர்க்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சிறிது நேரம் அமைதியில் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை இறை தந்தையிடம் ஒப்புக் கொடுப்போம். எங்கள் ஆற்றலும் வலிமையும் வல்லமையுமான இறைவா, இதோ உம்முடைய அன்பு பிள்ளைகள் நாங்கள் உம்முடைய தெய்வீக கரங்களிலே ஒப்பு கொடுத்திருக்கிற இந்த மன்றாட்டுகளை ஏற்று இவைகளை எங்களுக்கு வரங்களாக அள்ளி பொழிந்திடவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான தெய்வீக பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாடும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். பாஸ்கா மறைநிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தார், அவரது உரிமை சொத்தான மக்கள் எனும் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவிழமானார். இவ்வாறு இருளிலிருந்து உமது வியத்தகு ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்கச் செய்தருளினார். ஆகவே வானதூதர், முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து எந்நாளும் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கைகடிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்கு உரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவீராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனித தோமையார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் உரிமை பேற்றுக்கு தகுதி உடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையை, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உதலாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நடமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது ஆண்டவர் இயேசு, உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் தெய்வீக செம்மறி. உணவின் வடிவில் நம்மை தேடி வருகிறார். இவருடைய அன்பு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் உண்மையில் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உறுதிமொழி. தமிழ்நாடு கத்தோலிக்க இயங்கர் இயக்கத்தின் உறுப்பினர்களாகிய நாங்கள் எம் இயக்கத்தின் இலக்கான விடுதலை பாதையில் விடியலை நோக்கி என்பதை முழு மனதோடு ஏற்று உறுதியான மனதோடும் உண்மையான நம்பிக்கையோடும் மகத்தான உள்ளத்தோடும் வாழ்வோம் என உறுதி கூறுகிறோம். இயேசு எமக்கு கற்றுக் கொடுத்த அன்பு, உண்மை, துணிவு, சமத்துவம், சகோதரத்துவம், நம்பிக்கை, நீதி ஆகிய வாழ்வியல் மதிப்பீடுகளை உள்ளத்தில் ஏந்தியவர்களாய் சமூக நீதிக்கு ஆதரவாகவும் சமத்துவ உலகு நிறைவு காணவும்
எம்மையே முழுமையாக அர்ப்பணித்து சமூக மாற்றத்தின் ஒளி கீற்றுகளாக செயல்படுவோம் என உறுதி கூறுகிறோம். இறை மனித வாழ்வுக்கு தடையாக உள்ள காரணிகளை இனம் கண்டறிந்து குறிப்பாக சாதியினையும் புறந்தள்ளி தனி மனித நிலை, குடும்பம், சமூகம், திரு அவை ஆகிய நிலைகளில் புத்தெழுச்சியும் மாற்றத்தையும் உருவாக்கிட சிறந்த கருவிகளாக செயல்படுவோம் என உறுதியளிக்கிறோம். நன்றி மன்றாட்டு. விடியலின் இறைவா, தோல்விகளும் ஏமாற்றங்களும் எங்களை சூழ்ந்து எதிர்காலம் பற்றிய பயம் எங்களை அச்சுறுத்திய வேளைகளிலெல்லாம் உமது உயிர்ப்பின் ஆற்றலால் எங்களுக்கு புதிய விடுதலை தந்து எங்களை வெற்றி மேல் வெற்றி அடைய செய்யும் உமது துணிச்சல் அன்பிற்காக
உமக்கு நன்றி கூறுகின்றோம். அருளின் ஊற்றே இறைவா, எண்ணிம ஆதிக்கமும் அடையாள சிக்கல்கள் நிறைந்த இந்த சவாலான உலகிலும் நற்செய்தி மதிப்பீடுகளை கொண்டு வாழ உதவிற்காக உமக்கு நன்றி. வழிகாட்டும் இறைவா, தமிழ்நாடு கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்தின் வழியாக எம்மை நம்பிக்கையிலும் தலைமைத்துவ பண்புகளிலும் வளர்த்து சமூக மாற்றத்தின் ஒளிக்கீற்றுகளாகவும் உமது மாறாத பேரன்பின் சாட்சிகளாகவும் எங்களை வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. விடுதலை பாதையில் விடியலை நோக்கி பயணிக்க சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.